கலங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கலங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நேர நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு அருமையான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அவருடைய பாதப்படியிலே அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்பதற்காக தொலைக்காட்சி ஊழியம் அமைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா மக்களும் நற்செய்தியை கேட்கப்பட வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று அவர் தானே திட்டத்தோடு கூட செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் எவ்வளவு மக்கள் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்கிறீர்கள் இல்லைங்கள? பார்க்கணும். வாய்ப்பு கிடைத்தாலும் கூட அது பயன்படுத்தி கொள்ளாத மக்கள் அதிகம். கடந்த நாட்கள் நாம் பார்த்தோம், நற்செய்தி அறிவிப்புடைய முக்கியத்துவத்தை பார்த்தோம். கடவுள் இப்படியெல்லாம் செயல்படுத்தி கொண்டே இருக்கிறார். நற்செய்தி அறிவிக்கிறவர்கள் யாராவது இருப்பார்கள் என்று கடந்து வர செய்கிறார். அது எப்படிப்பட்ட நிலை இருந்தாலும் அவர் எடுத்து பயன்படுத்தி வருகிறார். அது அவர் தேவையான பொருளாதாரத்தெல்லாம் கொடுத்து பயன்படுத்தி வருகிறார் என்று பார்த்தோம். என் அன்பானவர்களே, ஏன் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறார் நாம் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதை அவருடைய சித்தம், திட்டம், திருவுளமாயிருக்கிறது. இந்த நாளிலும் ஆண்டவர் தருகின்ற வார்த்தையை நாம் கேட்க நாம் ஒப்புக்கொடுக்கலாம். பிரியமானவர்களே, கடந்த நாட்களிலே நான் 2 புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறேன் என்று உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். சில சகோதர சகோதரிகள் உண்மையாகவே நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன் அவர்களை. அந்த நற்செய்தி அறிவிப்பு என்கிற நிலையிலே சங்ககிரியை சார்ந்த ஒரு குடும்பத்தார் என்ன செய்திருக்கிறார் தெரியுங்களா? அவருடைய திருமண நாளிலே அந்த புத்தகத்தை வாங்கி, விண்ணக வாழ்வு நோக்கி என்கிற புத்தகத்தை எல்லோருக்கும் கொடுத்திருக்கிறார்கள். திருமணத்துக்கு வந்து அத்தனை பேருக்குமே கொடுத்திருக்கிறார்கள். நற்செய்தி அறிவிப்புடைய பாதப்படிகள் எவ்வளவு அருமையாக இருக்கிறது என்று நாம் படிக்கிறோம். ரோமர் 10 படித்தோம். நற்செய்தி அறிவிக்கவில்லை என்றால் ஐயோ கேடு என்று பார்த்தோம். பிடித்த போல் சொல்லுகிறார். நானாக அறிவித்திருந்தால் அது எனக்கு கைமாறு கிடைக்கும் சொல்லி இப்படியெல்லாம் இந்த வார்த்தையை கேட்டு அவர் செய்திருக்கிறார்கள். நீங்களும் செய்யுங்கள், நற்செய்தி அறிவியுங்கள், இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு அழைத்தவரின் புண்ணியத்தை அறிவியுங்கள், ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். இந்த புத்தகம் நான் சொல்றதுனாக்கே நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லுங்க, நீங்கள் வாங்கி கொடுங்க, அதனால உங்களுக்கு ஆசீர்வாதம். அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுள்ளா இருப்பீங்க. இப்பொழுதும் இந்த நாளிலே ஆண்டவர் தருகின்ற வார்த்தையை கேட்பதற்காக நாம் ஒப்புக்கொடுக்கலாமா? கண்களை மூடுவோம், இதயத்தை திறப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி உடைய கருத்தலை ஒப்புக்கொடுக்கிறோம். அப்பா, எங்கள் பலவீனத்தை நீர் அறிகிறீர். உம்முடைய வசன வார்த்தைகளை வாழ்வாக்கி கொள்ள நீர் எங்களை தகுதியாக்கும் ஆண்டவரே. நீர் உம்முடைய வார்த்தையை சொல்லுகிற பொழுதே எங்கள் உடலிலே, உள்ளத்திலே, ஆன்மாவிலே ஒரு மீட்பும் விடுதலையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. மார்த்தாளை போல அல்ல, மரியாளை போல அமர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வாசன வார்த்தை கேட்பதற்காக அமர்ந்திருக்கிறோம். எங்களை கண்ணோக்குகிறவரே, எங்கள் மேல் பிரியப்படுகிறவரே, எங்களோடு கூட நீர் பேசும் ஆண்டவரே, பேசும். உங்களுடைய பிள்ளைக்கு நாங்கள் கேட்கிறோம். ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையானது மிக மிக
ஆசீர்வாதமான அற்புதமான உள்ளத்தை தொடுகிறதான ஒரு வார்த்தையாக இருக்கும். உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன்கிற ஒரு தலைப்பிலே தான் இந்த நாட்களிலே கடவுள் எனக்கு செய்தியை கொடுக்கும்படியாக செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கணும். நாம் பார்க்கிறோம் பெரிய மாணவர்களே, மத்தேயுவிலே பார்க்கிற பொழுது 11ஆம் அதிகாரத்திலே 28வது வசனத்தை நாம் படிக்கிற பொழுது, மத்தேயு 11:28 நாம் பார்க்கிற பொழுது அதில் சொல்லப்படுகிற வார்த்தை தான் இந்த நாளில் நம்ம காண கருத்துக்கள். மேலும் இயேசு, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பாருங்கள், சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. என் அன்பானவர்களே, சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே என்று பார்க்கிற பொழுது சுமை எங்கே? என்ன சுமை? அங்கே நாங்கள் கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிராமத்து பகுதியில் என்ன செய்வாங்கன்னாக்கே, இந்த தலைவர் மேலே இதில் மூட்டை சுமந்துக்கிட்டு போகிற பொழுது வழியிலே ஒரு சுமத்தாங்கி கல் வச்சுருப்பாங்க. அந்த சுமத்தாங்கி கல் மேலே அதுக்கு இறக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமேல தூக்கிட்டு போயிடுவாங்க. சுமை தாங்கிட்டு திரும்ப அது தூக்கிட்டு போயிட வேண்டிய நிலையில் இருக்கின்றது. அது உடல் ரீதியான சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்கள் என்று பார்க்கும் பொழுது 3 விதமான சுமைகள் இருக்கிறது. நிலையிலே நான் பார்க்கிற பொழுது அது எப்படியெல்லாம் நிலையில ஒரு மனிதனுக்கு இருக்கும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே 3 மிக முக்கிய நிலை இருக்கிறது. மனிதனுடைய அமைப்பு 3 இருக்கிறது: உடல், உள்ளம், ஆன்மா. உடல், உள்ளம், ஆன்மா. இந்த 3 நிலைக்கும் வருகிற சுமலிலே அவருக்கு இளைப்பாறுதல் தருவது எப்படி என்று பார்க்கிற பொழுது இந்த நாட்களிலே தொடர்ந்து நான் அந்த செய்தியை நான் கொடுக்க இருக்கிறேன். உடலிலே வருகிற நிலைக்கு எப்படியெல்லாம் அவர் இளைப்பாறுதல் தருகிறார். அடுத்தது நாம் பார்க்கிற பொழுது மனதிலே வருகிற சுமைக்கு எப்படியெல்லாம் பார்க்கிறது, ஆன்மாவுக்கு அது இறுதி இளைப்பாறுதல் எப்படி தருகிறது என்பதை குறித்து நாம் தொடர்நிலை செய்தியாக கேட்க இருக்கிறோம். இங்கே நாம் படிக்கிற பொழுது சகோதரர் படித்தார். எல்லாரும் பைபிள் எடுத்துக்கிறீங்க, கையில் குறிச்சிருக்கிறீங்க. எல்லாரும் படித்த வசனம் தான். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லோரும் என்னிடம் வாருங்கன்னு சொன்னாங்க. எல்லோரும் என்னிடம் வாருங்கள். இந்த எல்லோரும் என்கிற கருத்து தான் மிக முக்கியமானது. ஏதோ ஒரு சமயத்தாரை குறித்து அவர் கூப்பிடலை. சுமை சுமந்து சோர்ந்திருக்கிற கிறிஸ்துவ சமூகமே என்னிடம் வாருங்கன்னு சொல்லலை. சுமை சுமந்து சோர்ந்திருக்கிற யூத குல மக்களே என்னிடம் வாருங்கன்னு சொல்லலை. சுமை சுமந்து சோர்ந்திருக்கிற இஸ்ரேல் மக்களை என்னிடம் வாங்க பிடிப்பட அவர் சொல்லலை. அவர் சொல்லுவது சுமை சுமந்து சோர்ந்திருக்கிற எல்லாரும் என்னிடம் வாருங்கன்னு தான். எல்லாரும் எல்லோரும் என்னிடம் வாருன்னு. ஆம் பிரியமானவர்களே, எல்லாரும் அந்த இயேசு ஆண்டவர் இப்படி எல்லோரும் கூப்பிடுகிற நிலை, அந்த அவர் நற்செய்தி நிலை. அவர் என்று இந்த பூமியிலே தோன்றினாரோ, அன்னை மரியின் வயிற்றில் தோன்றினாரோ அன்றே அன்றே வானதூதர்கள் சொல்லுகிறார்கள். வானதூதர்கள் அன்னை மரியாவுக்கு தரிசனமாகி காட்சி கொடுத்து அங்கே அன்னை மரியாவிடம் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் பாருங்க. என்ன சொல்லுவாங்க? லூக்கா நற்செய்தியிலே 2ஆம் அதிகாரத்திலே 10-11 வசனத்தை நாம் படிக்கிற பொழுது அதில் பார்க்கப்பட்டிருக்கணும். பின்பானவர்களே, வானதூதர்கள் இடையர்களுக்கு அன்னை மரி வகுத்திலே தோன்றினார்கள். அன்னை மரி வகுத்திலே இயேசு தோன்றிட்டாங்க. அதை இடையர்கள் பார்த்து இடையர்கள் இதிலே ஆடு மேய்த்து விட்டு இரவு நேரத்திலே அமர்ந்து இருக்கிறார்கள். அப்பொழுது வானதூதர்கள் தோன்றி அந்த இடையர்களுக்கு சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள் பாருங்கள். லூக்கா 2ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தை பார்க்கணும் எப்படி சொல்லுகிறது என்று. வானதூதர் அவரிடம் அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சி ஊட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். அருகில எல்லா மக்களுக்கும் மீட்பு தருகிற மகிழ்ச்சியூட்டுகிற ஒரு செய்தி தான் இயேசு பிறந்தார் என்கிற ஒரு செய்தி.
அந்த இயேசு பிறந்த இயேசு தானே நம் எல்லாரையும் பார்த்து கரம் விரித்து அவர் கூப்பிடுகிறார். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, எல்லாரும் என்ற வாரில் சொல்லுகிறார். ஆரம்பிச்சார். எல்லாருக்கும் எல்லோருக்கும் எல்லோருக்கும் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த சமயமா இருந்தாலும் சரிதான், எல்லாருக்கும் ஆண்டவர் ஒருவராய் இருக்கிறார். ரோமர் 10 நீ பார்க்கணும் பிரியமானவர்களே, 10 சொல்லப்படுகிற வார்த்தை ரோமர் 10 12வது வசனம் சொல்லுகிறது, நான் எல்லோருக்கும் எல்லோருக்கும் என்று சொல்லுது. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நாம் என்ன சொல்லுது? இஸ்ரேல் மக்களே, யூதாவின் மக்களே, தருமபுரி மக்களே, சேலத்து மக்களே, பெங்களூர் மக்களே அப்படின்னு எந்த மாதிரி கூப்பிடவில்லை. அவர் கூப்பிடுவது பாருங்க எல்லாருக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. வானது சொல்லுகிறார் எல்லோருக்கும், இங்கே இயேசு சொல்லுகிறார் எல்லோரும் வாருங்கள் என்று சொல்லுகிறார். அதில் ரோமர் 10 12வது வசனத்தை படிக்கிற பொழுது அதில் சொல்லப்படுகிற வார்த்தையை பார்க்கணும். இதில் யூதர் என்றோ கிரேக்கர் என்றோ வேறுபாடு இல்லை, அனைவருக்கும் ஆண்டவர் ஒருவரே. அவரை நோக்கி மன்றாடும் யாவருக்கும், அவர் அளவற்ற நலன்களை பொழிகிறார். அவர் அளவற்ற நலன்களை, யூதன் என்ற கிரேக் என்ற வேறுபாடு இல்லை, எல்லோருக்கும் ஆண்டவர் ஒருவராய் இருக்கிறபடினாலே அவர் தான் எல்லாரும் கரங்களை வெட்டிக் கொள்கிறார். அன்பானவர்களே, இந்த அவர் அழைக்கிறார். சுமை சுமந்து சோர்ந்திருப்புள்ள எல்லோரும் வாருங்கள் என்று அழைக்கிறார். அந்த ஒரு பாடல் ஒன்று இருக்கும், அருமையான ஒரு பாடல் என்ற ஒரு கருத்தா இருக்கும். அதில் பார்க்கிற பொழுது சுமை, அதாவது சொல்லுவாங்க, இயேசு அழைக்கிறான், இயேசு அழைக்கிறான், அவளை தன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். இந்த நாளில் கூட என் அன்பான சகோதரமே, நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசு அழைக்கிறார். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்று வாருங்கள் என்று அழைக்கிறார், அலங்கரிக்கிறார். அந்த அழைப்பு நமக்கு இயேசு இரு கரங்களை விரித்து அழைக்கிறார். வாங்க, சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே. நீ என்ன சுமை? 3 பேர் நிலையில சொன்னேன். அதில் முதல் சுமை என்று பார்க்கிற பொழுது உடல் ரீதியான காரியங்களை நான் பார்க்கிறோம். பெரியமானவர்களே, உடல் ரீதியான இந்த சுமை என்று சொல்கிற இளைப்பாறு, இந்த என்னிடம் பாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொல்லுகிற வார்த்தையை கேட்கிற பொழுது, இளைப்பாறுதல் ரெஸ்ட்டு, இளைப்பாறுதல் ரெஸ்ட்டு, ஓய்வு, அவ்வளோதான். இந்த கேஜிஎஃப்லேருந்து ஒரு சகோதரி ஃபோன் பண்ணி, பிரதர் ஒரு பிரச்சனை மாறினா இன்னொரு பிரச்சனை, இன்னொரு பிரச்சனை மாறினா இன்னொரு பிரச்சனை, இன்னொரு பிரச்சனை மாறினா ஒன்று, ஒவ்வொன்றும் மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருக்குன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அவங்களுக்கு சொன்னேன், நல்லது, வாழ்த்துக்கள்னு சொன்னேன். என்ன பிரதர் பிரச்சனை மேலே பிரச்சனை, ஒன்று போனால் ஒன்று, ஒன்று போனால் ஒன்று, ஒன்று போனால் ஒன்று வருதுன்னு சொல்லிட்டுதாங்க. நல்லது, வாழ்த்துக்கள் சொன்னபோது அவங்க ஒரு மாதிரியாகவே கோபப்பட்டுன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அன்பான சகோதரியே, பிரச்சனை இல்லைன்னா நீ ஆண்டவரை தேட மாட்டேன். நீ பிரச்சனை இல்லைன்னா ஆண்டவரை தேட மாட்டேன். நல்ல வயிறுக்கு நல்ல பிரியாணி சோறு அது இருந்துச்சுனாக்க சாப்பிட்டு மலர்ந்துக்கிட்டே இருப்பேன், நல்லா ஜாலி தூக்கிட்டு இருப்பேன். அதே நேரத்தில் வயிற்றுக்கு இல்லைனாக்க இயேசுவே இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுவில்ல, இயேசு இயேசு கூப்பிடுவில்ல. அதுக்காகத்தான் ஒவ்வொன்றும் வச்சுக்கிட்டே இருக்கிறார். இந்த பிரச்சனை முடிஞ்சா அடுத்து ஒரு பிரச்சனை, அடுத்து ஒரு பெருக்கம், இதை ஒன்று வச்சுட்டே இருக்கு. அப்போ நீ எப்போ பாரு இயேசுவே இயேசுவே அழுதுகிட்டு போய்ச்சிட்டே இருக்கு. இல்லைனாக்கா ஆண்டவர், அதற்காகத்தான் ஆண்டவரை மறக்காது அவரை பின்தொடர்வதற்காகத்தான் முன்னால் அவர் ஒரு சின்ன சின்ன பிரச்சனையாக வச்சுட்டே இருக்கிறார். முன்னால் தாங்க முடியாத சோதனைக்கு வருவதில்லைன்னு சொன்னேன். அந்த சகோதரி அப்பா சொன்னேன், பிரதர் என்ன இப்படி சொல்லிட்டீங்க பிரதர், தேங்க்யூ பிரதர். நாங்கள் உனக்காகவே இந்த நாளில் நான் மாதா டிவியில் செய்தி கொடுக்க போகிறேன்னு சொன்னேன். என் அன்பானவர்களை பார்க்கணும் பிரியமானவர்களே, இந்த ஒவ்வொருத்தரும் சொல்கிற நிலையில் தான் இருக்கு. இந்த உடல் ரீதியான நிலையை நான் பார்க்கிற பொழுது சொல்ல, உடல் ரீதியான நிலையில் உடல் நிலை வருகிற அந்த பளு, இன்னைக்கு வெயிட்டு ஒரு பொருள் தூக்கிட்டு போகிறோம், வெயிட்டு தூக்கிட்டு போகிறோம் இருக்கு, அதை கொஞ்ச நேரம் இறக்கி வச்சுட்டு நம்ம போகிறோம்.
ஆனால் இறக்கி வைக்கிறது எப்படி இறக்கி வைக்கிறது? உடல் ரீதியாக அவர்கள் நோய்களை எப்படி இறக்கி முடியும் பார்க்கிறோம். என் அன்பானவர்களே, ஏசியா புத்தகத்திலே 53ஆம் அதிகாரத்திலே 4-5 வசனத்தை நாம் எடுத்துப்போம். ஒரு நோயோடு கூட இருக்கிற சகோதரமே நல்ல கவனமாக கேளுங்க. இன்றைக்கும் ஆண்டவர் அழைத்தாரே, சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே என்று அழைக்கிறாரே. நோயோடு கூட இருக்கிற உங்களை அழைக்கிறார். வியாதின் படுக்கையில் இருக்கிற உங்களை அழைக்கிறார். தீராத நோய்களோடு கூட இருக்கிற உங்களை அழைக்கிறார். மகனே மகளே என்று அவர் உங்களை ஒவ்வொருவரையும் பார்த்து அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். நோயோடு கூட இருக்கிறவங்களை அழைத்து அவர் சொல்வதை கேளுங்கள். ஏசியா 53:4-5 வசனத்தை படிக்கிற பொழுது அந்த 4வது வசனத்தை முதல்ல படிங்க. அப்ப நமக்கு தெரியும். மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். நாமோ அவர் கடவுளால் வதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர் என்றும் சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்றும் எண்ணினோம். சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். பார்த்தீங்களா, அவரும் முக்காலாகிட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். அவரை நம் துன்பங்களை ஏற்றுக்கொண்டார், நம் நோய்களை சுமந்து கொண்டார் சொல்லப்பட்டிருக்கு. என் அன்பானவர்களே, எனக்கு சில சகோதரிகள், பிரதர் இப்படிலாம் உடம்புக்கு வலியெல்லாம் இருக்குது, தலை வலி தாங்க முடியல பிரதர், நெஞ்சு வலி தாங்க முடியல பிரதர், இடுப்பு வலி தாங்க முடியல, ஏதாவது வலி வேதனை சொல்லுகிற பொழுது நான் சொல்லுவேன், நீங்க படுத்துட்டு இருக்கிற பொழுது அப்படியே இயேசுடைய காயங்களை பாருங்கன்னு சொல்லுவேன். இயேசுடைய காயங்களை பாருங்க சொல்லுவேன். ஒருவேளை உங்களுக்கு தீராத தலைவலி, அடிக்கடி தலைவலி, ஒற்றை தலைவலி, இப்படிப்பட்ட நிலை இருக்கலாம் இல்லைங்களா? அப்போ இயேசுடைய முள்முடி காயத்தை அப்படி பார்க்கணும். இயேசு முள்முடி காயத்தை பற்றி பார்க்கும் பொழுது, ஆண்டவரே என் பிணிகளை என் நோய்களை நீ ஏற்றுக்கொண்டதற்காக நன்றின்னு சொல்லுங்க. சொல்ல சொல்ல ஆட்டோமேட்டிக் இது போயிடும். ஆஸ் த இங்கு ரிமூவர், இந்த பேப்பர் மேலே இங்கு ஊற்றிட்டு வச்சுங்க, உடனே இங்கு மறு வைப்பாங்க, அது அப்படியே அந்த இங்கெல்லாம் அப்படி உறிஞ்சிக்கும். அதே போல நம்முடைய நோய்களை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார், அவருடைய காயங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார். எத்தனை ரிமார்க்காக அவருடைய உச்சம் தலைமையில் உள்ளங்கால் மட்டுமாக காயப்படாத இடமே இல்லை. உச்சம் தலை முதல் உள்ளங்கால் மட்டுமாய் காயப்படாத இடமில்லை. ஒருவேளை உங்களுக்கு நெஞ்சிலே வலி, நெஞ்செல்லாம் அடிக்கடி வலிக்கிறது, வேதனையா இருக்கிறது, அப்படிப்பட்ட நிலை இருக்குமானால் நீங்கள் இயேசுடைய அந்த விழாவில் குத்தப்பட்ட காயங்களை பாருங்கள். இயேசுவே என்னை நலமாக்குவதற்காகத்தானே நீ காயப்பட்டீர், இயேசுவே உம்முடைய காயங்களால் நான் சுகமாகின அப்படியே கொஞ்சம் நேரம் பாருங்க. அப்போ எந்த அளவுக்கு நீங்க ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த நோயானது அப்படியே அவர் ஏற்றுக்கொள்வார். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை தான், அவர் நமக்காகவே காயப்பட்டார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 5வது வசனத்தை படிக்கிற பொழுது என்ன சொல்லுகிறது? அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீச்சைகளுக்காக நொறுக்கப்பட்டார், நமக்கு நிறை வாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார், அவர் நம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். அவருடைய காயங்களால் நாம் குணமடைகின்றோம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, அவருடைய காயங்களால் நாம் குணமடைகின்றோம். இந்த கருத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து நாம் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று பிரியமானவர்களை பார்க்கிறோம். இதை நான் சொல்லுகிற பொழுது உண்மையிலே நான் இந்த வார்த்தைகள் விமர்சனம் இருக்கும். உடலில் இருக்கிற நோய்களை, அந்த நோய்கள் அது ஒரு நோய், அந்த பார்க்கும்போது அது ஒரு சுமை. காய்ச்சலும் தலைவலியும் தனக்கு வந்தால் தான் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதே போல ஒவ்வொருவருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற உடலில் இருக்கிற நோய்களின் குறித்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் இயேசு கொள்ளுகிறார். இந்த கருத்தை நான் பார்த்தனாக்க 1 பேதுருவிலே 2ஆம் அதிகாரத்திலே 24வது வசனத்தில் இந்த கருத்தை தான் அங்கே சொல்லுகிறார். 1 பேதுருவிலே 2ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்திலே அவர் குறிப்பிடுகிற பொழுது அவர் சொல்லுவார், என் அன்பானவர்களை பார்க்கணும் நம்ம நலமாக்கிறது எப்படி இல்லாம் அந்த சுமையை, நோயின் சுமை, உடல் சுமை எப்படி எடுக்கிறான்னு பார்க்கணும். சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார், நாம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்கு இவ்வாறு செய்தார், அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள். பாருங்க, அவர் தம் காயங்களால் நீங்கள் குணம் அடைந்து உள்ளீர்கள், குணமடைந்து சுகமாய் இருக்கிறீர்கள் என்று வசனம் பேதுரு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரணும்.
நோயோடு கூட இருக்கிற சகோதரமே, என்னிடம் வா, உனக்காகத்தான் நான் காயப்பட்டேன், சிலுவிலே அடிக்கப்பட்டேன், கிழிக்கப்பட்டேன், காயப்பட்டேன், ரத்தம் சிந்தினேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து வீழ்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து இரு கரங்களை விரித்து அழைக்கிறார். நானும் பார்க்கணும் பிரியமானவர்களே, உடலில் இருக்கிற எல்லா சுமை இருக்கிறதா? இந்த சுமை, நோய் என்கிற சுமையில் அவர் எடுக்கிறார். நான் ஒரு முறை நான் இப்படி சொல்லியிருக்கிற பொழுது, இந்த காயங்களுக்கு மாத்திரமல்ல, இந்த பழைய புதிய ஏற்பாட்டை தானே இயேசு வந்தார், காயப்பட்டார், பயப்பட்டார். ஆனால் பழைய ஏற்பாட்டை நீ பார்ப்பீங்களா? நாங்கள் பழைய ஏற்பாட்டில் காயப்பனா நம்மளெல்லாம் நம்மை படைத்த கடவுள், நம்மை உருவாக்கின கடவுள் இயேசு பின்னாடி சொன்னார். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்னு பார்த்தா, பழைய ஏற்பாட்டில் நீ படிப்பீங்களான்னா, அஞ்ஞான அன்பானவர்களே, அங்கேயும் குணமாக்குற கடவுள் அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். பார்க்கணும். அதில் சொல்லுவார் இன்றைக்கு விடுதலை பயணத்தில் 23ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது, அந்த 23வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது. அருமையான அற்புதமான ஒரு வாசனை. என்ன நான் பார்க்கணும் பெருமாள்களே. என்று ஒரு நாள் ஒரு சகோதரி வந்து, பிரதர், சகோதரி ஒருக்கிட்ட சகோதரன் எங்கிட்டுக்கு, ஏன்னா சகோதரி சாட்டை முடிஞ்சு சகோதரிக்கு ஒரு நாள் சகோதரி, பிரதர் நான் ஒரு வாரமாக வயிற்றில் பிரச்சனை பிரதர், வயிறுலாம் வலிக்குது பிரதர், சாப்பிட்டாலும் போன்ல பிரதர் அப்படின்ற ஃபோனில் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அவர் சொல்கிற பார்த்தானா எனக்கு வயிறு வலிக்குமா பொழுது அவர் அப்படி சொன்னார். சரி, நான் சொன்னேன், ஒரு டம்ளர் தண்ணி எடுங்க பிரதர், ஒரு டம்ளர் தண்ணி எடுங்க. அந்த தண்ணி எடுத்து அந்த தண்ணி மேலே அப்படி சிலுவை போடுங்க, சிலுவை போட்டு விசுவாசம் பண்ண தண்ணி போட்டு விசுவாச பிரமாணம் சொல்லிட்டு, அது இயேசுவின் ரத்தம் சொல்லி அப்படி கிடுக்குன்னு முடிச்சுக்கிட்டுங்கன்ட்டு அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சொன்னேன். அப்போ அவர் குடிச்சிட்டு வச்சுட்டார். சரி, நான் சொன்னால் அவர் சொல்லிட்டு முடிச்சுட்டு கம்முன்னு ஆகிட்டேன், முடிச்சுட்டேன் பண்ணிட்டேன். ஒரு 10 நிமிஷம் பின்னாடி திரும்ப அவரே ஃபோன் பண்ணார். என்னடா அது முன்னதான் ஃபோன் பண்ணார், திரும்ப ஃபோன் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு, சொல்லுங்க பிரதர் தேங்க்ஸ் பிரதர். ஏன்பா இருக்கும் பிரதர், நீ கொடுத்தீங்க சொன்னீங்க தானே, அதே மாதிரி நான் சொன்னேன். அது சொன்ன பிறகும்போது அந்த இதில் எனக்கு அப்படியே போயிடுச்சு பிரதர்ன்னு சொன்னான். எனக்கு அப்படி பண்ணிட்டுருக்கு. அந்த வசனம் பார்க்கணும் பிரியமானவர்களே. ஆனால் பார்க்கணும், அதில் அவர் கொடுத்தனே கொடுக்கும், அதில் அவர் குடிச்சுன்னு கொடுக்கும், அதில் பண்ணுங்க. தயவுசெய்து நம்ம அந்த விடுதலை பயணத்தில் 23ல் 25ஆவது வசனம், 23ல் விடுதலை பயணம் 23:25, நீ உன் கடவுளாகிய ஆண்டவரை வழிபட வேண்டும், அவர் உன் உணவு தண்ணீர் இவற்றின் மேல் ஆசி வழங்குவார், அவர் உன் நடுவில் நின்று நோயை அகற்றி விடுவார். உன் நடுவில் இருந்து நோயை அகற்றி விடுவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. இது பழைய ஏற்பாட்டின் காரியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டும் இணைந்தான் நம்முடைய வாழ்க்கைக்கு கடவுள் கொடுக்கின்ற வார்த்தை. பிரியமானவர்களை பார்க்கணும், நம்ம உடலில் இருக்கிற சுமைகள் எல்லாம், அந்த நோயின் சுமைகள் எல்லாம் குணமாக்குவதற்காகத்தான் அருமை ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நீ உணுகிற உணவும் தண்ணீரை நான் ஆசிரியர் நோய்க்கு நீ குணப்பெற்றிருப்பாய் என்று பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை குணமாக்குவதற்காக அவர் அடிக்கப்பட்டு கிழிக்கப்பட்டு காயப்பட்டார். அவருடைய காயங்களால் நாம் குணமடைகின்றோம். இதை பற்றி நான் சொல்ல இருக்கிறேன். ஒரு முறை ஒரு சகோதரர் சகோதரி 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டார்கள், என்னை பார்க்க வந்தார்கள். அவர்கள் ஆரம்பத்திலிருந்து அவருடைய குடும்பத்தின் கஷ்டங்களை, நஷ்டங்களை, தொந்தரவுகளை, பிரச்சனைகளை எல்லாம் சொல்லுகிற பொழுது எனக்கே பாரமாக இருந்தது. வருமானம் இல்லை, கடன் ஒரு பக்கம் பிரச்சனை, அதை வட்டி கட்ட முடியவில்லை, தொழில் இல்லை, தொழில் கிடைத்தாலும் அது நிரந்தரமான தொழில் இல்லை, அடிக்கடி வீட்டிலே பிரச்சனை, போராட்டம், பண போராட்டம், பல நிலைகளிலே அவர்கள் உள்ளம் உடைந்து சோர்ந்து போயிருக்கிறார்கள். நான் அவர்களிடம் கேட்டேன், அப்படிலாம் நிறைய கண்ணீரோடு கூட சொல்லுகிற பொழுது நான் அவரிடம் கேட்டேன், ஜெபம் பண்ணிக்கலான்னு கேட்பேன். ஜெபம் பண்ணுவோம் பிரதர். எப்போ ஜெபம் பண்ணுவேன்? சாயந்தரத்தில் குடும்ப ஜெபமால சொல்லுவேன். குடும்ப ஜெபமால சொல்லுவீங்க, சரைட்டு. அன்னை மரியாளுடைய பரிந்து அருமையாது. ஏன் அப்போ கூட உங்களுக்கு நிலை வரல? ஏன் உங்களுக்கு ஜெபம் பண்ணுறீங்களே, ஏன் உங்களுக்கு அந்த பிரச்சனை, அந்த உள்ளத்தில் அங்கே குடும்பத்தில் இருக்கிற அந்த பாரம் ஏன் மாறவில்லை? ஆண்டவர் சொல்றாரு, சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லாரும் வாங்கன்னு சொல்றாரு, உங்களுக்கு நான் நிலைப்பாடு தரேன்னு சொல்றாரு. ஏன் அப்படி கொண்டு வரல?
அப்படின்ட்டு சில கேள்வி கேட்டுட்டு அப்பா நான் உங்கள்கிட்ட 2 பேர்கிட்டையும் பைபிள் ஆளுக்கு ஒரு பைபிள் கொடுத்தேன். ஆளுக்கு ஒரு பைபிளை கொடுத்துட்டு 2 பேரும் படித்தவங்க தான் படித்தவங்க தான். சகோதரி நல்லா படித்தவ, சகோதரனும் நல்லா படித்த நல்லா ஆனால் என்ன இருக்கு. நான் சொன்னேன் ஏசியா புத்தகத்தில் 59ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்க. ஒருத்தர் சகோதரன் முதல் வாசனம் வாசிங்க, சகோதரி 2ஆம் வாசனம் வாசிங்கன்னு அவங்ககிட்ட சொன்னேன். அந்த சகோதரி அப்படியே வாசித்தாங்க. முதல்ல ஏசியா 59 முதல் வசனத்தை வாசித்தாங்க. மீட்க இயலாதவாறு ஆண்டவரின் கை குறுகி விடவில்லை, கேட்க முடியாதவாறு ஆண்டவரின் காது மந்தமாகி விடவில்லை. பாருங்க, இன்றைக்கு ஆண்டவருடைய கைகள் குறுகிடல. உங்களை மீட்க முடியாதபடி, ஆசீர்வதிக்க முடியாதபடி கைகள் குறுகிடல. உங்கள் ஜெபத்தை கேட்கக்கூடாதபடி காதுகள் செய்விடாயிடல, மந்தமாயிடல என்று மிக அழகா சொல்லிருக்கு. நீ ஜெபம் பண்றீங்களே, அந்த ஜெபத்தை கேட்கக்கூடாதபடி அவருடைய காது செய்விடாயிடல, அவர் செய்விடல. இல்லை, உங்களை ஆசீர்வதிக்க முடியாதபடி கை குறியிடல தேவன் சொல்லுகிறது. அப்படி கொஞ்சம் சொல்லிட்டு அடுத்து சகோதரி நீங்க படிங்கக்கா, அந்த 2வது வசனத்தை நீ படிங்கன்னு சொன்னேன். உங்கள் தீச்செயல்களே உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கி உள்ளன. உங்கள் பாவங்களே அவர் செவி சாய்க்காதவாறு அவரது முகத்தை உங்களுக்கு மறைத்துள்ளன. பாருங்க, நான் சொன்னேன் உங்களுடைய பாவங்களே அக்கிரமங்களே தீச்செயல்களே ஆண்டுக்கு சொல்லிட்டு இருக்கு. ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இடையே, ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இடையே பிளவு உண்டு பண்ணது. நீங்க அவரை பார்க்க முடியறதில்லை, அவருடைய ஆசீர்வாதம் வர்றதில்லை, உங்க ஜெபம் மேலே போறதில்லை, அவர் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்றதில்லை. வருது பிளாக் நடுவில் உங்களுடைய தீச்செயல்களும் பாவங்களும் அக்கிரமங்களாக இருக்குதுன்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்து சொல்லுது. அப்புறமேல அவங்க கேட்டேன், நீங்கள் பாவ சங்கீதனம் செஞ்சு எவ்வளோ நாள் ஆச்சுன்னு கேட்டேன். பாவ அறிக்கை செய்து ஒருத்தர் மூஞ்சி பார்க்குறாங்க. போன தவக்காலத்தில் செஞ்ச பிரதர், தவக்காலத்தில் அதுக்கு பிற்பாடு பாவம். நான் கொஞ்சம் விசாரிச்சுட்டு நல்ல ஒரு தியான ஆட்டம் பண்ணுங்க. தியானம் ஆட்டம் பண்ணிட்டு இறைவசன வார்த்தைங்கிற அந்த இறைவசன வார்த்தைங்கிற முகம் பார்க்குற கண்ணாடியில் நீங்கள் அப்படியே பாருங்க, எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க, எந்த நிலையில் போய்கிட்டு இருக்கிறீங்கன்றது உங்களுடைய ஆத்மீக வாழ்வை பற்றி இறைவசன வார்த்தை நமக்கு நல்லா காட்டி கொடுக்கும். தியான மையத்தில் போனாக்க இறைவசன வார்த்தையாக இறைவார்த்தை வார்த்தை சொல்லி கொடுப்பாங்க. அப்போ இறைவார்த்தை வழியாக உங்களுடைய ஆத்மீக வாழ்வை எப்படி இருக்குன்னு இந்த கண்ணாடியில் பாருங்கள். கண்ணாடியில் பார்த்து எங்கெல்லாம் அழுக்கு இருக்குது, என்ன பாவம் இருக்குது, எல்லாம் நல்ல ஒரு பாவம் இருக்க பண்ணுங்க, அப்போ ஆசீர்வாதம் வரும்னு சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுச்சுனேன். அவர்கள் உடனே கேட்டாங்க. எனக்கு நான் சொன்னேன், தருமபுரியில் கார்மேல் தியான ஆசிரமத்தில் நானும் அங்கே நற்செய்தி அறிவிப்பு பண்ணிச்சிருக்கிறேன், நீங்கள் வாங்க. இந்த நாளெல்லாம் தியானம் நடக்கிறது. ஒவ்வொரு மாதமும் 2வது திங்கள் முதல் வெள்ளி வரையும் 4வது திங்கள் முதல் வெள்ளி வரை நடக்கிறது, வாங்க சொன்னேன். அவங்க அதே மாதிரி உடனே கேட்டு இப்படியே கஷ்டப்பட்டு வந்துட்டாங்க. வந்த பின்னாடி அங்கே நடக்கிற தியானத்தில் நடக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் இறைவசன வார்த்தையும் கேட்டு அவர்கள் செய்தி கொடுக்கிற பொழுதே அவர்கள் கண்களே கண்ணீர் கடப்பதை நான் பார்த்தேன். ஏன் கடவுள் இவ்வளவு நிலைக்கும் போது நாம் அனுபவிக்காமல் வாழ்ந்து விட்டோமே என்று அவர்கள் புலம்பினார்கள். நல்ல ஒரு பாவ அறிக்கை செய்தார்கள். பாவ அறிக்கை செய்து வரும் பொழுது பாவ அறிக்கை செய்து முடிஞ்ச பொழுது அவங்க முகத்திலே ஒரு பெரிய மாற்றம் உண்டானது. அவர் முகத்திலே ஒரு பெரிய மாற்றம், எல்லாம் போட்டு அந்த தடைச்சூரெல்லாம் போடிச்சு, எல்லா பாரமெல்லாம் போடிச்சுட்டு எல்லாம் தூக்கிப்படும், எல்லாம் பண்ணுது. என் அன்பானவர்களே, அவர்கள் மன நிலையோடு போனார்கள். யோவான் சொல்லப்பட்டுக்கு மத்தேயுவில் சொல்லப்பட்டு 11ஆம் சுமை சுமந்து சோர்ந்திருப்புள்ள எல்லாரும் வார்கள் சொன்னார்களே. 11ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் இரண்டும் வாருங்கள் என்று சொல்லுகிறார். அடுத்த வசனத்திலே அவர் சொல்லுகிறார், அந்த 29வது வசனத்திலே அந்த பிற்பகுதியை படித்து பாருங்கள் என்ன சொல்லுகிறது என்று. அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நீங்க வாங்க, அங்க வந்து என்னை பத்தி அறிஞ்சிக்கிடுங்க.
அறிஞ்சுக்கிடுங்க, உங்கள் பாவெல்லாம் போகும். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்படியே பார்த்து அவங்க உள்ளத்துக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். உங்களுடைய உள்ளத்துக்கு இந்த பாரமான இந்த சுமையான இந்த இதெல்லாம் இறங்கி போடிச்சு, எல்லாம் இறக்கி வைக்கப்பட்டது, இளைப்பாறுதலுக்கு உங்கள் உள்ளத்திலே இருக்கு பார்க்கணும். என் அன்பானவர்களே, அந்த சகோதரன் சகோதரி அங்கே தியானம் முடிச்சுட்டு போகும் பொழுது உங்கள் துக்கம் யோவானிலே சொல்லுவோமே 16 சொல்லுவது, உங்களுடைய துயரம் மகிழ்ச்சியாக மாறும். மகிழ்ச்சியாக போகிறாங்க, அழுதுகிட்டு வந்தவங்க மகிழ்ச்சியாக போகிறாங்க. அதே மாதிரி பிலிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறதானபடி ஆண்டவரை இணைந்து இதுவரை அவங்கள அப்படி ஜெபம் பண்ணாங்க. அவங்க ஜெபம் பண்ணல, எப்படிலாம் ஜெபிக்கணும், இறைவசன வார்த்தையை சொல்லி எப்படிலாம் அவருடைய முகத்தை பார்க்கிறது எப்படி, அவருடைய உறவாடுவது எப்படி என்றதெல்லாம் அறிஞ்சுக்கிட்டாங்க. ஆனோட இணைந்து மகிழ்ச்சியாக இருக்குன்னு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரமே, இயேசு அழைக்கிறார், ஆண்டவர் அழைக்கிறார். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லாரும் வாருங்கள் என்று அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். நமக்காக விண்ணகம் விட்டு மண்ணகம் வந்த இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். நமக்காக பாடுகள் பற்ற இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். எனவே உள்ளத்தில் ஒரு அமைதி கிடைக்கப்பட வேண்டுமானால் அவரிடம் வர வேண்டும். அந்த சுமை, நம்முடைய சுமை, உள்ளத்தின் சுமையெல்லாம் அவர் மாற்றி விடுகிறார், இளைப்பாறுதல் தருகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சார், இது நான் சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது தூய ஆவியில் உணர்த்தப்பட்ட அடுத்த ஒரு கருத்து எனக்கு இருக்கிறது. அதனை சொல்லி தேரணும். தூய ஆவியில் இன்னொன்று தான் சொல்லிருக்கும். ஒரு சகோதரி, ஒரு சகோதரி குடும்பத்தை எனக்கு தெரியும். அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் குடிப்பழக்கத்தில் இருக்கிற 2 மாதம் எல்லாம் குடிப்பழக்கத்தில் இருக்கிறவங்க. பிரதர், எங்கள் பையனுக்காக ஜோம் பண்ணிக்க பிரதர், பயங்கரமான குடி பழக்கம் பிரதர், அப்படி பண்ணுறான் பிரதர், இப்படி பண்ணுறான். நாங்களும் என்கிட்ட சொல்லுவார், என்கிட்ட சொல்லுவாங்க, பிரதர்கிட்ட அமர்த பிரதர்கிட்ட சொல்லுவாங்க. அப்போ நாங்களாம் சொல்லிட்டுருக்கு, நல்லா ஜோம் பண்ண சொல்லிட்டு நான் ஒரு பேர் நான் சொன்னேன்ட்டுருக்கு. சரி, சென்ற வாரத்தில் நினைக்கிறேன் பெற்றோரும் பிள்ளைகள்ன்ற ஒரு செய்தியை அவங்களுக்கான கொடுத்துட்டேன். நானும் சொன்னேன், அவங்களுக்கு சொன்னேன், நீங்கள் செவ்வாய் புதன் வியாழன் 3 நாளிலையும் பெற்றோரும் பிள்ளைகள் என்கிற ஒரு செய்தி கொடுக்குறேன், அந்த செய்தியை நீங்கள் கேளுங்கன்னு சொன்னேன். அப்புறமால என்கிட்ட அதை பற்றி பேசலாம்னு சொல்லிட்டேன். அவங்க எல்லாம் கேட்டாங்க. பெற்றோருடைய கடமையை எல்லாம் செய்யாத போது அது அப்படி ஆனதுன்னு உணர்ந்தாங்க, உள்ளத்தில் குத்தப்பட்டாங்க. அப்புறமா என்று ஃபோன் பண்ணி கேட்டாங்க. அவனுடைய வாழ்க்கையில் பிரியமான பிள்ளைகள், அவனுடைய பிள்ளைகளை குறித்து, குடிப்பழக்கத்தில் அடிமைப்பட்டிருக்கிற அந்த பிள்ளைகளை குறித்து மன பாரம் சொன்னா புரியுதில்லை. கோபப்பட்டு அந்த பிள்ளைகள் அடித்து வருகிறாங்க. பாரம் உள்ளத்தில் மன பாரம், சுமை சுமை சுமை. அவங்க நான் சொன்னது, நீங்கள் நல்ல ஒரு பாவரிக்கை பண்ணணும், நீங்கள் ஒரு நல்ல ஒரு பாவரிக்கை பண்ணணும். 2வது, உங்கள் மகனுக்காக உபாசம் இருந்து ஜெபிக்கணும். 3வது, திருப்பலியில் ஒப்புக்கொடுங்க, அப்போ இந்த பாரம் போயிடும்னு சொன்னேன். ஆற்றணும். முதலாவது என்ன சொன்னிருக்கும், நீங்கள் பாவ சங்கீதனம் செய்யணும். ஏன் பாவ சங்கீதனம் செய்யணும்? பிள்ளைகளை வளர்த்த வேண்டிய முறையிலே வளர்த்தப்படவில்லை, தவறு. பைபிளில் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிற வார்த்தையின்படி வளர்த்தப்படவில்லை. இணைச்சட்டம் 6ஆம் அதிகாரத்திலே 6-7 வசனம் சொல்லுகிற கருத்து தான் அந்த சகோதரனுக்கு சொன்னேன், குடும்பத்தாருக்கு சொன்னேன். 6ஆம் வசனத்திலே பார்க்கிற பொழுது சொல்லப்பட்டிருக்கும், இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும், உன் உள்ளத்திலே இருக்கட்டும். பாருங்க, இன்னைக்கு நான் இன்று கட்டளைக்கின்ற வார்த்தைகள் உள்ளத்தில் இருக்கட்டும். படிச்சவங்க பைபிளை படிச்சாங்களா, ஜெபம் பண்ணுவாங்க, ஆனா பைபிள் படிக்க மாட்டாங்க. கோயிலுக்கு போவாங்க, ஆனா பைபிள் எடுக்க மாட்டாங்க. வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து கடந்து வர மாட்டாங்க. அப்படியா? பைபிளை ஒவ்வொரு நாள் படிச்சிருக்கணும். அப்பொழுது வார்த்தைகள் உள்ளத்தில் பதியும். ஆண்டவர் நமக்கு, மகனே நீ உன் பையனை இப்படி செய் அப்படி செய்யு சொல்லிக்கிட்டு இருக்கும், எப்படிலாம் இருக்குன்னு சொல்லி நமக்கு அறிவை கொடுத்து நம்ம புதிய நிலையை, பசுத்த நிலை கொண்டு வந்திருக்கும். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அந்த 6ஆம் அதிகாரத்திலே அந்த 6 படித்தோம். 7வது வசனம் என்ன சொல்லுகிறது?
நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல். உன் பிள்ளைகளின் உள்ளத்திலே பதியுமாறு சொல். உன் வீட்டில் இருக்கும் போதும் உன் வழி பயணத்தின் போதும் நீ படுக்கும் போதும் எழும்போதும் அவற்றை பற்றி பேசு. அவற்றை பற்றி பேசு. அந்த இறைவசன வார்த்தையை கேட்ட உள்ளத்தில் பதிவு பண்ணி நீ வாழ்க்கையை மாற்றிக்கிறியே, அந்த வசனத்தை வார்த்தைகளை அந்த பிள்ளைகளுக்கு சொல்லு. உள்ளத்தில் பதியுமாறு சொல்லு. சின்ன பிள்ளைகளா இருக்கிற பொழுது அவனுக்கு பதியுமாறு சொல்லு. சொன்னையாக்கா, சொன்னியாண்ணா? இல்லை இல்லை தானே? தப்பு ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிட்டு தன் குற்றப்பழிகளை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், மாறாக அவற்றை ஏற்று மனவருந்தி அறிக்கை செய்கிறவன் ஆண்டோடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுகிறான் என்று நீதிமொழி புத்தகம் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுதண்ணா. ஆனால் பாவத்தை தட்ட ஏற்றுக்கிடுங்க, நல்ல ஒரு பாவ அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே, நான் எங்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய முறையில் வளர்க்காமல் போயிட்டு மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லிட்டு என்ன. இரண்டாவது கருத்து, என் அன்பானவர்களே, இரண்டாவது கருத்து நான் பார்க்கும் பொழுது தீய ஆவியை ஓட்டணும். மார்க்கு 16ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிற பொழுது திருமுழுக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் அடையாளங்களை குறித்து மார்க்கு 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறவாது. திருமுழுக்கப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம் வைத்து திருமுழுக்கு பெற்றோர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாத அடையாளங்களை பார்க்கிற பொழுது அதில் சொல்லப்படுகிறது. 16, 17 பார்க்கும் பொழுது பேய்களை ஓட்டவும் சொல்லப்பட்டிருக்கிறது. பேய்களை ஓட்டம். அப்போ தீய ஆவிகளை ஓட்டவும் என்கிற ஒரு நிலை உண்டாயிருக்கிறது. தீய ஆவிகளை ஓட்டவனுக்கும் நீங்க இயேசுடைய திருப்பெயரால் அந்த பேய்களை ஓட்டுகின்ற ஒரு நிலையை கொண்டு வரணும். பேய்களை ஓட்டுகின்ற என்ன அன்பானவர்களை பார்க்கணும். அந்த தீய ஆவி அவனுடைய உள்ளத்திலிருந்து வெளியேறணும். இந்த கருத்தை நீ கொண்டு இதை ஒருவேளை அங்கே உங்களை முடியல, நீங்க ஜெபம் பண்ணணும். பைபிளில் மத்தேயுவிலே 17ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம் சொல்லுகிறது. என்ன நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அந்த அடையாளம் சொல்லப்பட்டிருக்கு. இங்கே சொல்றாங்க 17, 21 வசனத்தை நீ படிச்சு பாருங்க. என்ன சொல்லுது? இவ்வகை பேய் இறை வேண்டலினாலும் நோன்பினாலுமே அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது. இந்த குடிக்கார ஆவி, இந்த மகனை பிடித்திருக்கின்ற குடிக்கார ஆவி, உங்களுடைய கணவனை பிடித்திருக்கிற இந்த குடிக்கார ஆவி உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் என்று வேற ஒன்றும் போவாது இல்லைங்களா? ஜெபிக்கணும். தீய ஆவி ஓட்டமும் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் சொன்னேன் உபவாசம் இருந்து முதலாவது இயேசுவின் பெயரால் பேயில உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க பையனுக்கான. மூணாவது நான் ஒரு கருத்து சொன்னேன். இன்னைக்கு திருப்பலியில் திருப்பலியில் மகனை ஒப்புக் கொடுங்க. திருப்பலியில் மகனை ஒப்புக் கொடுக்கிற முறையை அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். எப்படி சொல்லிக் கொடு பார்க்கிறோம் பிரியமானவர்களே. தெய்வீக திருப்பலியிலே பங்கு பெறுகிற பொழுது காணிக்கை பவனம் இருக்கிறது. காணிக்கை பவனம் இருக்கும் போது காணிக்கை பொருளெல்லாம் எடுத்துட்டு போவோம். காணிக்கை பொருள் எடுத்துட்டு இருக்கிற பொழுது குருவானவர் நெத்திலே சிலுவை போட்டு விட்டு அந்த காணிக்கை பொருள் எடுத்துடுவாங்க. அந்த காணிக்கை பொருளை அந்த பலிபீடத்தில் வச்சு அவங்க ஜெபம் பண்ணுகிற பொழுது அந்த வெப்பு கொடுக்க ஜெபம் இருக்கும். அருமையான ஒரு ஜெபம் இருக்கும். என்ன சொல்லுவாங்கன்னு குருவானவர் அப்படி கையை நீட்டிய ஜெபம், ஆண்டவரே உம்முடைய தூய ஆவினாலே இந்த அப்பமும் ரசமும் இயேசு கிறிஸ்துவின் உடலும் ரத்தமாக மாறுவதாக சொல்லி ஜெபிக்கிறாங்க. கேட்டுக்கிறானா இல்லைங்களா? காணிக்கை அப்பம் ரசம் கை மேலே சொல்றாங்க, ஆண்டவரே உம்முடைய தூய ஆவினாலே இந்த அப்பமும் ரசமும் இயேசு கிறிஸ்துவின் உடல் ரத்தமாக மாறுவதாக. நீங்கள் காணிக்கை பவனுக்கு எடுத்துகிட்டு போகும்போது உங்கள் மகனை கூட்டி போகிற மாதிரி கூட்டி போவாங்க. உங்கள் நெத்தியில் சிலுவை போட்டுட்டு குருவானவர் அந்த அத்தனை பையனை கூட்டி பலிபீடத்தில் வைக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு விசுவாசத்தில் கொண்டு வாங்க. ஆபிரகாம் பலிபீடத்தில் செய்து போல ஒப்புக்கிட்டு ஜெபம். அப்போ குருவான ஜெபிக்கிற பொழுது அந்த மகன் மாறுவார். அப்பமும் ரசம் இயேசு கிறிஸ்துவின் உடல் ரத்தமாக மாறுவது போல உன்னுடைய மகன் மாறுவான் என்று சொன்னேன். அவங்க அப்படி சொல்லுகிற பொழுது அவங்க கண்ணு கலங்கிட்டது. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு அப்போ ரசம் மாறுது போல சக்கரையாசிலே நாம் பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரத்திலே 6வது வசனம் சொல்லுகிறது என்ன? சக்கரையாஸ் 4ஆம் அதிகாரத்திலே 6வது வசனம் சொல்லிக் கொடுக்கும்,
உனது ஆற்றலாலும் அல்ல, உனது ஆற்றலாலும் அல்ல, வலிமையாலும் அல்ல, வலிமையாலும் அல்ல, ஆனால் எனது ஆவியாலே ஆகும் என்கிறார் படைகளின் ஆண்டவர். எனது ஆவியாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லுகிறார். உனது ஆற்றலாலும் அல்ல. நீ நிறைய புத்திமதி சொல்றியா, அதனால அல்ல. நீ அங்க போயிட்டு இங்க போயிட்டு என்னமோ மெடிசின்லாம் மாத்திரலாம் குடிப்பதம் இருக்குல்ல, அதனால அல்ல. இல்லை, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சொல்லுகிறார். ஆற்றலாலும் சக்தினாலும் ஆண்டுடைய ஆவினால் சொல்ல. எனவே அன்பான சகோதரமே, நாம் பார்க்கணும் கடவுளுடைய காரியங்கள் எப்படி இருக்கு. ஒருவேளை இந்த நேரத்தில் உங்களுடைய உள்ளத்தில் அப்படிப்பட்ட ஒரு சுமை இருக்குமென்றால் நம்ம சொன்ன சுமைன்றது அதாவது அமைதியே இல்லாதபடி பாவத்தின் சுமை. இங்கே சொல்லப்படும் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள், ஒருவேளை பிள்ளைகளாக இருக்கலாம், உங்களுக்கு கணவனாக இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய மகளாக இருக்கலாம். குடிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, உங்களுடைய பிள்ளைகளால் அப்படிப்பட்ட பார சுமை உமக்கு இருக்குமானால் ஒப்புக்கொடுங்க. இன்னைக்கு நிறைய மக்கள் உள்ளத்துல பாரத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பாரத்துக்கு இளைப்பாறுதல் அவர்தான் தர முடியும். யார்? அழைக்கிறவரே அதை தர முடியும். அழைக்கிறவரே தர முடியும். இதை நான் நிறைய பார்க்கிறேன். பிரியமானவர்களே, இந்த ஒரு கருத்தை நான் சொல்லுகிற பொழுது ஒரு கருத்தை நான் சொல்லணும் நினைக்கிறேன். ஒரு முறை ஒரு சகோதரர் நல்ல ஜபத்தில் நல்ல ஈடுபாடாக, பக்தி விசுவாசம் இல்லை, ஜபத்தில் ஈடுபாடாக இருக்கிற ஒரு சகோதரர், அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை ஒரு சாட்சி மூலமாக சொல்லிட்டு இருந்தார். எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. எப்படின்னாக்க, அவர் சென்னையில் இருந்து திருச்சிக்கு வரார். சென்னையில் திருச்சி வந்துட்டு இருக்கிறார். சென்னையில் திருச்சிக்கு வந்துட்டு இருக்கும் பொழுது வழியில் கார் ஓட்டி வந்திருக்கிறாங்க. வழியில் என்ன பண்ணாங்கன்னாக்க, அப்படி போயிட்டு ஒரு டீ கடையில் டீ சாப்பிட்ருக்குறாங்க. டீ சாப்பிட்டுக்கிட்டு எழுந்துக்கிட்டு போகும்போது கையில் இருந்த ஒரு பேக் இருக்குது. அந்த பேக்கை தெரியாமல் அப்படி விட்டாங்க. தெரியாமல் அங்கே வச்சாங்க. அப்படி சாப்பிட்டு டீ சாப்பிட்டு இவங்க எடுப்பான்னுக்கு மனைவி எடுப்பான்ட்டு அவர் எடுப்பாங்க இவங்கட்டுக்கு அப்படியே விட்டுட்டு வந்தாங்க. வண்டி பாட்டுக்கு போயிடுச்சு. கார் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நிறைய தூரம் போன பின்னாடி தான் அந்த பைய எடுங்கன்னு கேட்டான். ஐயோ பையில தேடிட்டு இருக்கிறாங்க. பையில தேடிட்டு இருக்கிறாங்க. பையன் தானே. ஐயோ என்னன்னு சொல்லிட்டு இந்த பையை திறக்க திரும்பி ரிட்டர்ன் பேக் அங்கிருந்து வந்திருக்காங்க. ரிட்டர்ன் பேக் வந்தா இருக்குமா? டீ கடையாண்ட இருக்குமா? அந்த டீ ஊற்றுற அவன் பாட்டு வேலை செஞ்சுட்டு அவன்கிட்ட கேட்கும்போது, எனக்கு தெரியலைங்க, எவ்வளோ நிறைய பேர் வந்தாங்க போனாங்க தெரியலன்ட்டு. ஐயோ என்ன செய்யறது? மனசில் பெரிய பாரம். அதில் பையில் இந்த பாஸ்போர்ட்டு, ஏடிஎம் கார்டு, இன்னும் முக்கியமான பொருளாக வச்சுருப்பான் போடும். மனசில் பாரம் எப்படி இருந்திருக்கும் சகோதரர் சொல்லி பாருங்க. பயங்கரமான பாடம் இருக்கு. அந்த பாரத்தோட அவர் போயிட்டு இருக்கு. என் அன்பானவர்களே, நல்ல ஜெபிக்கிற ஒரு சகோதரன் தானே அதுக்கு. என்ன இன்றைக்கு கடவுள் மோசவிடம் சொல்லுகிற ஒரு வார்த்தை இருக்கும். அந்த சகுந்த வாஸ்தத்தை நான் அப்படியே ஒன்று சொல்லிக் கொடு. அவர் உடனே அந்த வண்டியில் போகும்போது, பிரதர் கொஞ்சம் கூப்பிட்டு பேசணும் பிரதர், பேசுங்கப்பா பேசுங்க பிரதர், எப்போ தெரியுது உங்களுக்கு தெரியுதுன்னு சொல்லுங்கள். சரிங்க, நான் தெரியுது அவர் யாருன்னு. பிரதர் இப்படி ஒரு பெரிய இதாகி போச்சு பிரதர், மனசு பெரிய பாரம், என்ன செய்யறது என்ன பண்ணுறது தெரியல. நான் சொன்னேன், இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்கக்கூடிய ஒரு கடவுள் மோசக்கிட்ட சொன்ன வார்த்தை நீங்கள் நினச்சி பார்த்தீங்களான்னு சொன்னேன். நீ ஜெபிக்கிற மனுஷன் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க? ஜெபிக்கிற மனுஷனாச்சே. விடுதலை பயணத்தில் 33ஆம் அதிகாரத்தில், விடுதலை பயணம் 33ஆம் அதிகாரத்தில் 14வது வசனம் ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருக்கோம். அந்த வார்த்தைக்கு முன்னாடி இருக்கிற பின்னாடி இருக்கிற வசனத்தை நீ படித்தாவே போதும். அது சொல்லுவார், இன்றைக்கு என்ன சொல்லு படிக்கணும். 14ஆம் அதிகாரம் விடுதலை 33ல் 14வது வசனம் படித்து பாருங்க. என்ன சொல்லுது? எனது பிரசன்னம் உன்னோடு செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் அளிப்பேன். நான் அவருக்கு சொன்னேன், முன்னாடி பின்னாடி படிச்சு பாருங்க. மோசே சொல்லுகிறார், நீ என்னோடு கூட வரவில்லை என்றால் என்னை போக விட வேண்டாம் என்று சொல்லுகிறார். அப்ப ஆடு சொல்லுகிற மோசே கேட்கிற முன்ன வரவில்லை என்றால் போகணும்.
அப்போ நான் முன்னாடி தான் இருக்கிறேன், நான் முன்னாடி தான் வரேன், நீ ஒன்றும் பயப்படாத போன்னு மோசே கிட்ட கதை சொன்னார். இப்படி ஆண்டு சொல்லுங்க, எப்படி இருந்தாலும் அவர் பார்த்துக்கிடுவார், இப்படி ஒன்றும் பயப்படாதுன்னு சொல்லிட்டு சில அறிவுரைகளை அந்த சகோதரனுக்கு சொன்னேன். நீ ஜெபிக்கிற மனிதன் ஃபீல் பண்ணக்கூடாது, கடவுள் மோசேக்கு சொன்னது போல உனக்கு சொல்லுவார். நீ ஜெபம் தொடர்ந்துட்டுக்கு அவங்க வீட்டில் அந்த காரில் வரும்போதே ஜெபம்னு இந்த வசனத்தை அடிப்படையை வச்சு, ஆண்டவரை முன்னாடி போகிறேன், என்னோட இருக்கிறேன், உனக்கு அடிச்சு சொல்கிறீங்களே ஆண்டவர் இப்படி ஆகிப்போச்சு, ஜெபம் பண்ணி வந்திருக்கிறார்கள். இவர்கள் கொஞ்ச தூரம் வந்து ரிட்டர்ன் பேக் ஆகிட்டு அங்கே போயிட்டு இருக்கிறாங்க, டீ கடைக்கு போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் பேக்கிட்டு வந்து லேட் ஆகி போச்சு. என் அன்பானவர்களே அந்த டீ கடையாண்ட ஒரு சகோதரன், அவனும் ஒரு கிறிஸ்துவ சகோதரன், அவங்க டீ குடிச்சிட்டு இருக்கும்போது இவங்க எடுத்துகிட்டு போன பின்னாடி அவனும் பார்க்க முடியல. ஆனால் அந்த பரஸ்தை எடுத்து பார்த்துருக்கிறான், அதில் திருச்சின்னு அட்ரஸ் இருந்தது. அவனும் அந்த ஊர் தான் இருக்கு. வேலை தேடி இந்த சகோதரன் சென்னைக்கு போயிருக்கிறான், வேலை கிடைக்கலன்னு ரிட்டர்ன் ஆகிட்டு வந்துட்டு இருக்கிறான். இவர்கள் வருவதற்கு முன்பாகவே இந்த சகோதரன் அவங்க வீட்டு திருச்சியில் அவங்க வீட்டாண்ட போய் நின்றுட்டான். என் அன்பானவர்கள் வீட்டாண்ட நின்றுட்டான். இவர்கள் வந்த உடனே வீட்டுக்கு போனாக்க இந்த வீட்டு உள்ள தாப்பால் போட்டு திறந்த உடனே வீட்டுக்கு உள்ள பரப்புறாங்க. உள்ளே போனாங்க. இந்த சகோதரன் உள்ளே போயிட்டு, ஐயா தோஸ்தரங்க, தோஸ்தரம் நீங்கள் எனக்கு, நான் இங்கே சென்னையில் போயிட்டு ஒரு வேலைக்காக போனேன், வேலை கிடைக்கல, அதை ரிட்டன் போயிட்டு வந்தேன், அங்கே ஒரு டீ கடையான் டீ குடிச்சிட்டு இருந்தேன், அங்கே தான் நீங்கள் பைய விட்டு வந்தீங்க. எப்படி இருக்கும்? என் அன்பானவர்களே, உங்கள் உள்ளத்துக்கு நான் இளைப்பாற தருவேன்னு சொல்லுகிறேன், எப்படி செய்து பாருங்க. அந்த சகோதரன் அப்படி கண்ணில் தண்ணி வந்துருச்சுருக்கு. அந்த சகோதரன் அப்படியே வீட்டில் கொண்டு போயிட்டு உட்கார வச்சுட்டு அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறார். பேசிட்டு அனுக்கிட்டு இருக்கு. அந்த மனசு பாரலாம், என்ன தம்பி போன பண்ணிட்டு இருக்கு. அப்போ வேலை போனேன் கிடைக்கல, ஆனால் திட்டம் பண்ணிட்டுருக்கேன். அவர் சொன்னார், நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கிறேன், அந்த கம்பெனியில் நீங்கள் உங்களுக்கு வேலை தரேன் சொல்லி கொடுத்தார். என் அன்பானவர்களே, இந்த சகோதரன் காணாமல் போன பொருளுக்காக எவ்வளவு பாரப்பட்டிருப்பான். இந்த மகன் வேலை இல்லை என்று போயிட்டு திரும்பி வரும்போது எந்த மனம் பாரப்பட்டிருப்பான். இந்த மன பாரங்களுக்கு ஆண்டவர் எவ்வளவாக இளைப்பாறு கொடுத்திருக்கிறார் பாருங்கள். எபிரேயர் புத்தகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்றால் அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை உண்டு. என் அன்பானவர்களை பார்க்கணும். படைப்பு எதுவும் கடவுளுடைய பார்வைக்கு மறைவாய் இல்லை. படைப்பு எதுவும் கடவுளுடைய பார்வைக்கு மறைப்பாய் இல்லை. அவருடைய கண்களுக்கு முன் அனைத்தும் மறைவின்றி வெளிப்படையாய் இருக்கின்றன. நாம் அவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். பாருங்க, அவருடைய படைப்புக்கு ஒன்றும் மறைவா இல்லை, எல்லாம் வெளிப்படையா இருக்கு. இந்த அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நீ எங்க, என் சமூகம் உனக்கு முன்னாடி போகும், என் பிரசனம் உனக்கு முன்னாடி போகும். நீ எதனா விட்டானா கூட அதெல்லாம் எடுத்து வந்து கொடுக்கறது என் சமம் இருக்கும். வேலையில்லாத போன சகோதரா, உனக்கு வேலையெல்லாம் கொடுக்கிறன்ற நிலையில அங்கே எப்படி செயல்பட்டிருக்கு பாருங்கன்றிருக்கு. அவன் போனா தெரியுமான்றாக்கான். என் ஆண்டவருக்கு எப்படி செய்கிறார், அந்த மன பாரங்கள் எப்படி போயிருக்கு பாருங்க. ஆண்டுடைய பார்வையிலே சகோதரமே எதுவுமே இருக்கல. எபிரேயர்ல படிச்சமல்லவா, அவருடைய பார்வையில் எதுவுமே மறைக்கப்பட்டதில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கிறல்லவா. இதை நீ பார்க்கிற பொழுது என் வசனத்தின் பிணைப்புகளை பார்க்கிறபடி எத்தனைக்கும் திருப்பாடலை பார்க்கிற பொழுது 33வது திருப்பாடலை பார்க்கிற பொழுது 13வது வசனம் ஒரு கருத்து அந்த வசனத்தினுடைய நிலை சொல்லிருக்கும். ஆண்டுடைய கண்கள் எப்படி இருக்காம், மேல பார்த்து படிக்கலாம். வாணி நின்று ஆண்டவர் பார்க்கின்றார், மானிடர் அனைவரையும் காண்கின்றார். மானிடர் அனைவரையும் காக்கிறார். இவன் விட்டு போன பொருளையும் பார்க்கிறாரு, எடுத்துட்டு வர பொருளையும் அவங்க எடுத்துட்டு வந்த சேர்க்க வைக்கிறாரு. வானின்று ஆண்டவர் பார்க்கிறார். இவனுடைய பாரத்தையும் மாற்றுகிறார், இவனுடைய பாரத்தையும் பார்க்கிறார், உள்ளத்தின் பாரத்தை பார்க்கிறார், இலை பார்த்திருக்கிறார். என் அன்பானவர்களை பார்க்கணும். பிரைஸில் இந்த இறைவசன வார்த்தையில் போகும்போதுமே நமக்கு சொல்லுகிற கருத்தை நான் படிக்கிற பொழுது உள்ளத்துக்கு ஆறுதல். அவர் தான் சொல்ல, சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, மன வேதனையும் பாரமும் கண்ணீருமா இருக்கிறவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று ஆண்டவர் இயேசு நம்மை அழைக்கிறார். நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். பிரியமானவர்கள், இதெல்லாம் சொல்லுகிறது எப்படி இருக்கு.
சரி, இந்த கருத்தை நான் சொல்லுகிற பொழுது அந்த வேலை போயிட்டு வந்தான்னு சொல்லுகிற பொழுது அடுத்து ஒரு கருத்துக்கு நான் தூயலான்னு சொல்லுகிறேன் இருக்கேன். அந்த உள்ளத்தில் சுமையிலை எப்படி இல்லாமல் ஆண்டவர் மாற்றுகிறார் நன்றிக்கும். ஒரு முறை ஒரு சகோதரி அவங்களுடைய ஆஃபீஸில் பெரிய நிலை, அவங்களுடைய ஆஃபீஸில் அந்த உயர் அதிகாரி ஒரு எப்போ பாரு கோபமாக திட்டிகிட்டே இருப்ப பேசிட்டே இருப்பாரான். அவங்க இந்த சகோதரி உடன் இருக்கிறாங்களே, அந்த சகோதரிட்டு மற்ற சகோதரி வேலைக்காக செய்கிறவங்க கூட ஏதாவது நோயினு இவன் மேலே குற்றம் சுமத்திட்டே இருப்பாங்களாம். மேலேயும் அவர் கோவப்பட்டு திட்டிகிட்டே இருப்பார், இவங்க ஏதாவது கொணக்கிட்டு இருப்பாங்க. இந்த சகோதரிக்கு மனசுக்கு நிம்மதியே இல்லைன்ட்டுருக்கு. இப்படி இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்க, நான் தருமபுரியில் இந்த கார்மல் தியான ஆசிரமத்தில் இல்லைங்களா, தருமபுரி ஆசிரமத்தில் அங்கே சேப்பல் நற்கருணை சேப்பல் இருக்குது. அந்த சேப்பலில் உள்ளே உட்காந்துருந்து நான் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். இந்த சகோதரி சாயந்தரம் அப்படி வந்தாங்க, நற்கருணை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு வந்தாங்க. வந்துட்டு ஒன்றுக்கு அப்படி முழங்கால் படிக்கிட்டாங்க. நான் அந்த சகோதரி நான் உள்ளே உட்காந்துருக்கிறேன், அந்த சகோதரியெல்லாம் பார்க்கல. அந்த சகோதரி மாத்திரம் அவங்க வந்தாங்க, அவங்க பாட்டுக்கு ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஜெபம் பண்ண ஆரம்பித்த உடனே எனக்கும் ஆச்சரியப்பட்டு போட்டேன், ஆச்சரியமாக போச்சு. தோத்திரம் 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 இயேசுவே தோத்திரம் 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 ஹல்லேலூயா 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 சொன்னவங்க அப்படியே பரவச பேச்சை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பரவச பேச்சு பேசுகிறாங்க. எட்டுடா இப்போ அப்படியே மனசுல என்ன இப்படி சொல்லிட்டு வந்தாங்க. அப்படி ஜெபம் இப்படி போயிட்டான் அன்றைக்கி. என் அன்பானவர்களே, அப்புறம் கொஞ்ச நேரம் தமிழ்நாட்டுக்கு அப்படியே பரவச பேச்சிலே அவங்க திதிக்கிறாங்க. திட்டு ஒரு 5-10 மினிட்ஸுக்கு நினைக்கிறேன் ஜெபம் பண்ணிட்டு அவங்க எழுதி போயிட்டாங்க, என்னை பார்க்கலாம் போயிட்டாங்க. ஒரு நாள் அந்த சகோதரியை நான் அப்படி கேட்டேன். அந்த சகோதரி தன்னுடைய நிலையை சொன்னாங்க. ஆஃபீஸில் இப்படிலாம் பிரதர் நான் வந்தேன், அப்படி பண்ணேன் ஜெபம்ன்ட்டுருக்கு. என் அன்பானவர்களை பார்க்கணும். ஏசியா புத்தகத்தில் ஒரு அர்த்தம் இருக்கும். ஏசியா புத்தகம் அருமையான ஒரு கருத்து சொல்லிட்டு பாருங்க. அந்த 63ஆம் அதிகாரத்தில் 14வது வசனம் ஒரு கருத்து பின்னாடி பற்றி படித்தது நான் இருக்கும். அதில் வசனம் பின்னாடி இருக்கும். ஏசியாவில் 63ல் 14 பார்க்கணும். கால்நடை பள்ளத்தாக்கினுள் இறங்கி செல்லுவது போல அவர்களும் இளைப்பாற ஆண்டவரின் ஆவி அவர்களை நடத்தியது. அவர்களும் இளைப்பாற ஆண்டவரின் ஆவி அவர்களை நடத்தியதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க வந்து ஆண்டுடைய ஆழத்தில் அப்படி வந்து அப்படி பரவச பேச்சில் அதெல்லாம் கொடுக்குறாங்க. பரவச பேச்சில் தண்ணியெல்லாம் சொல்லி கொடுக்குறான்ட்டுக்கு அப்படி கொடுத்தான்ட்டுக்கு. அந்த அதே ஏசியாவில் நீ படிப்பீங்கன்னாக்க அந்த அது நான் பரவச பேச்சில் ஏசியாவில் அதே ஏசியாவில் 28ஆம் அதிகாரத்தில் 11-12 வசனத்தை நீ படிப்பீங்களா? 11-12 வசனம் நீ படிப்பீனாக்க அதுல 11ஆம் வசனம் பார்க்க சொல்லிருக்கட்டும். குளறிய பேச்சும் புரியாத மொழியும் கொண்டோர் மூலம் ஆண்டவர் இம்மக்களுக்கு பாடம் கற்பிப்பார். பாகல அவுட்டி கொண்டு வந்திருக்கு. பாடம் கற்பிப்பார். எனக்கு ஒரு பாடமா அமைஞ்சு போச்சு. அந்த இடத்துல வந்தாங்க அந்த சகோதரி பரவச பேச்சில் அப்படியே பேசினாங்க. அப்புறம் போகும்போது முகத்தில் பார்க்கணும், எல்லாம் சந்தோஷமாக போயிட்டு இருக்கிறாங்க. எனக்கு பாடமாக போச்சு, கற்பிப்பான்ற மாதிரி இருந்துருக்கு. அதனால தான் அவங்க சகோதரி கேட்டேன், என்ன இப்படி நடந்திருக்கு, அப்படி தண்ணி வச்சாங்க. என் அன்பானவர்களே, அந்த குளறிய பேச்சு பரவசம் புரியாத மொழிகளே கடவுள் வழியில் அவளை போயிட்டு எல்லாம் பண்ணிட்டாங்க. அப்போது அந்த பேசுகிற பொழுது அந்த 12வது வசனம் என்ன சொல்லுகின்றது அங்கேருந்து ரிப்ளை பேக். அங்கே ஆண்டவரிடம் நற்கருணைநாதரில் இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பிரசனம் வார்த்தை என்ன சொல்லுகிறது? சுமை சுமந்து சோர்ந்திருப்பில் எல்லாரும் வாங்கன்னு சொன்ன அந்த ஆண்டவர் தானே அவரை அந்த சகோதரி அழைச்சிருக்கிறாங்க. அந்த ஆண்டவரோடு பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த ரிப்ளை என்ன வருதுன்னு பார்த்தனாக்க அது 12வது வசனம் சொல்லுகிறது, இதோ உள்ளது இளைப்பாற்றி கலைத்தவன் இளைப்பாறட்டும், இதோ உள்ளது இளைப்பாற்றி, இதோ உள்ளது இளைப்பாற்றி. அந்த மகளுக்கு இப்படிப்பட்ட ரிப்ளைப்பட்ட ஒரு வார்த்தை, இதோ உள்ளது இளைப்பாற்றி கலைத்தவன் இளைப்பாறட்டும், இதோ உள்ளது இளைப்பாற்றி நிற்கும். அந்த சகோதரி உனக்கு இளைப்பாற்றி கிடைக்குது, நீ கவலைப்படாத, தைரியமாக போன்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த நாள் தான் சகோதரி தைரியமாக சந்தோஷமாக போயிட்டாங்க. போயிட்டு என்ன நடந்தது தெரியுங்களா? ஒரு மாதத்துக்குள்ளாக அந்த மேல் அதிகாரி அங்கேருந்து வேற இடத்துல டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டாங்க. டிரான்ஸ்ஃபர் பண்ண உடனே
அந்த நிர்வாகத்தில் இருக்கிற அடுத்த பொறுப்பு யாருக்கு தெரியுமா? இந்த சகோதரி தான். இவர் தான் அசிஸ்டன்ட் மேனேஜர் மாதிரி பொறுப்பெடுத்து எடுத்துக்கிறாங்க. இங்கே எல்லாம் நோண்டிக்கிட்டு இருந்தாங்களே அவங்க எல்லாம் ஒன்றும் வாங்கி போயிட்டாங்க. என் அன்பானவர்களே, ஆண்டவர் அப்படியா இந்த மகளுடைய வாழ்க்கையில் உன் சந்தோஷப்படுத்தினாங்க. அதான் இருக்கு ஆவில நிரம்பி அந்த சகோதரி ஜெபம் பண்ணிடுறாங்க தூயாளனுக்கு. அப்போ அவருடைய கலைஞர் இருக்கும். இந்த கருத்தை நான் பார்க்கணும் பிரியமாக்களே. இந்த நான் சொல்லுகிற பொழுது நிறைய சொல்ல வேண்டி இருக்கின்றது. ஆனாலும் கூட இந்த நற்கருணை நாதர் இயேசு நற்கருணை நாதரிலே அவருடைய பிரசனத்தில் தேட வேண்டும் என்கிற ஒரு உணர்வுகள் அந்த மகளுக்கு எப்படி பார்த்தது? இளைப்பாறுதல் அங்கதான் இருக்கிறதுன்னு. எனவே தான் நான் பார்க்கிற பொழுது திருப்பாடல்ல சொல்லுவார். திருப்பாடல்ல 132ஆம் திருப்பாடல்ல 14வது வசனத்தை நீ படிக்கிற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை உண்டு. இது என்றென்றும் நான் இளைப்பாறும் இடம், இதை நான் விரும்பினதால் இதையே என் உறைவிடமாக்குவேன் என்று அந்த சகோதரி சொன்னார். பிரதர், எனக்கு எதனா பிரச்சனைன்னா, எதனா போராட்டம்னா, எதனா மன கவலைன்னா, எனக்கு பாரம்னா உடனே ஓடி வருவேன். நற்கருணை நாதராண்டா ஓடி வந்து அந்த இயேசுவிடம் என்னுடைய கவலையெல்லாம் என் பாரத்தெல்லாம் சொல்லுவேன். அவரும் எனக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார் என்று அந்த சகோதரி உள்ளத்தை திறந்துச்சுனா, என்னிடம் நான் தேடுகிற இடம், அவர் வாழ்கிற இடம், எனக்கு ஆறுதல் கிடைக்கிற இடம், இளைப்பாறுகிற இடம் சொல்லி கொண்டாங்க. எனக்கு அதை கேட்ட உடனே ரொம்ப 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 கருத்து. என் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அழைப்பதை நாம் கேட்கணும். நாம் யாரும் எங்கேயும் ஓடி தேடிக்கொண்டு இருக்கிறோம்? மந்திர மாயத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம், பில்லிஜின் ஜோசியத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம், அவர்களையும் இவர்களையும் தேடிக்கொண்டிருக்கிறோம். அங்கெல்லாம் கூடாது. அங்கெல்லாம் போனாக்க ஒன்று கிடைக்காது. சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்ற வாருங்கள் என்கிற அந்த அழைக்கிற அந்த ஆண்டவரிடம் நாம் போகணும். அப்பொழுதுதான் நம்முடைய உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஆன்மாவுக்கும் இளைப்பாறுதல் கிடைக்கின்ற ஒரு காரியமாக அங்கே கிடைக்கும். நான் சொல்ல நான் உங்களை உள்ளத்துக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொல்லுகின்றார். சிந்திக்கணும் பிரியமானவர்களே, சிந்திக்கணும். நான் சொல்லுகிற ஒரு கருத்தோடு கூட நான் ஒரு கருத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பிரியமானவர்களே, நான் என்னுடைய ஊழியத்தின் பாதையிலே நான் கடந்து வருகிற பொழுது நான் அநேக மக்களை சந்திக்கிற நிலையெல்லாம் வருகிறது. அநேக மக்கள் பலவிதமான நிலையில் இருக்கிற மக்களை சந்திக்க வருகிறது. அவரிடம் நான் சொல்லுவதெல்லாம் ஒன்றுதான், ஆண்டவரை தேடுங்கள், ஆண்டவரை தேடுங்கள். அவரிடம் இல்லாதது ஒன்றுமில்லை, அவரிடம் இல்லாத ஒன்றுமில்லை, அவரால் முடியாதும் ஒன்றுமில்லை. எல்லாம் நிறைந்தவர் அவர், எல்லாம் நிறைந்தவர் அவர். அவரிடம் எல்லாம் நாம் போய் கேட்கிற பொழுது நம்முடைய உள்ளத்துக்கு, உடலுக்கு, ஆன்மாவுக்கு எல்லாவற்றுக்கும் அவர் விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலோ குடும்ப வாழ்க்கையிலோ இந்த உலக வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் அத்தனையிலும் அவர் நமக்கு ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். எனவே ஆண்டவரை தேடுங்கள். அவரே நமக்கு மீட்பு, அவரே நமக்கு விடுதலை, அவரே நமக்கு நல்வாழ்வு என்று நான் மக்களை எல்லாரையும் நான் சொல்லுகிற மக்களுக்கு இயேசு என்று போங்க அம்மா, இயேசு என்று போங்க ராஜா, அவருடைய வார்த்தையை கேளுங்க, அவருடைய வார்த்தையை நமக்கு வாழ்வுன்னு சொல்லி கொடுப்பேன். அழைக்கிறது அவர் அல்லவா? என் அன்பானவர்களே, உங்களையும் என்னையும் படைத்தவரும் பராமரித்து வழிநடத்தருமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினாலே இந்த நாளிலும் நம்மளை அழைக்கிறார். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்ற வாங்கலை என்று அழைக்கிறார். உங்களுக்கு நம் உள்ளத்துக்கு ஆறு தருவேன் என்று அழைக்கிறார். நாம் ஜெபிப்போம். உம்மை சுமந்து சோர்ந்திருப்போரே வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார், இளைப்பாற்றி கொடுக்கின்றார். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார், இளைப்பாற்றி கொடுக்கின்றார். இருக்கரம் விரித்தவராய், இதயத்தை திறந்தவராய், இருக்கரம் விரித்தவராய், இதயத்தை திறந்தவராய், இறைவன்
கொடுக்கின்றார். இனியும் தாமதமே சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார். இலை பாற்றி கொடுக்கின்றார். வரும் வழி பார்த்தவராய், வரம் மழை பொழிந்தவராய், வரும் வழி பார்த்தவராய், வரம் மழை பொழிந்தவராய், வந்தவர் இருக்கின்றார். இனியும் தாமதமே சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார். இலை பாற்றி கொடுக்கின்றார். இலை பாற்றி கொடுக்கின்றார். சுமை சுமந்து சொந்திருக்கிறவர்களே அனைவரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறு தருவேன் என்று சொன்ன ஆண்டவரே, இதோ இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, வானி நின்று எங்களை பார்த்து கொண்டு இருப்பதற்காய் இதோ இந்த தொலைக்காட்சி முன்பு அருகில் நின்று ஆண்டவரே உம்முடைய இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் கண்ணோக்கி கொண்டிருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறேன். அவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற எல்லா கவலைகளையும் ஆண்டவரே கண்ணீர்களையும் நீ கண்டு கொண்டு இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. எல்லாருக்கும் இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர், இதோ அந்த நாளிலே ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் இளைப்பாறுதல் தந்து கொண்டிருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த விடுதலை செய்தியின் வழியாக ஆண்டவரே அநேக மக்களுக்கு ஆண்டவரே நீர் இளைப்பாற்றியை, அமைதியை, ஆறுதலை கொடுத்து கொண்டிருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த விடுதலை செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் அவருடைய உடல் உள்ள ஆன்ம ஆண்டவரே இருக்கிற ஆன்மாவில் இருக்கிற எல்லா கவலைகளையும் கண்ணீர்களையும் நீர் துடைப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உடல் விளைவினங்கள் அகலட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே கண்ணீர் கவலைகள் மறையட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஆண்டவரே உங்களுடைய எல்லா துக்கத்தையும் சந்தோஷமாய் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். எங்கள் அருமை இயேசுவின் ஈடு இணை என்ற அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அரியே வாழ்க ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேரு பெற்றீரும் மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாயே எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும். இப்போதும் நீர் மன்றாடும், எப்போதும் நீர் மன்றாடும். தீமைகள் நெருங்கையிலே பரமனை மன்றாடும். மரணம் வருகையிலே எம்மை தாங்கும் அம்மா. தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் எமது டிவைன் ஊழியத்தின் வழியாக வெளியிடப்படும் தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் பெற வேண்டும் என்றால் சரியான முகவரியை அனுப்புங்கள். புத்தகங்கள் அனுப்பி வைக்கின்றோம். எங்கள் ஊழியங்களுக்காக ஜீவியுங்கள். ஆண்டவர் உணர்த்துகின்ற காணிக்கையால் தாங்க.